ஆண்டவர் பலவிதமான காரியங்களை தன்னுக்குள் கொண்டு இருக்கிறார். ஆனால் இந்த கிறிஸ்தவத்தில் அல்லது ஆண்டவருக்குள்ள ஒரு விசேஷித்த மற்ற யாருக்குள்ளும் இல்லாத எந்த சமயத்திலும் அல்லது மார்க்கத்திலும் இல்லாத மற்ற தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற எந்த இடத்திலும் இல்லாத ஒரு விசேஷித்த குணம் கர்த்தர்ட்ட இருக்கு. ஆமென். அது என்னது? கொஞ்சம் என்னைய பாருங்க. வசனம் சொல்லும் போது என்னைய பார்க்கணும். ஒவ்வொருவரையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடாது. ஆமென். கவனிங்க, என்னைய கவனிங்க. மற்ற யாரிடத்திலும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஸ்பெஷல் குணம், ஸ்பெஷல் ஆண்டவர்கிட்ட இருக்கு. அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். மற்ற யாரிடத்திலும், உலகத்தில் யாரிடத்திலும் தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறவைகள், மார்க்கங்கள் எதிலும் இல்லாத ஒரு காரியம் கர்த்தர்ட்ட இருக்கு. என்னது? அன்பு, வேற மன்னிப்பு, பாவ மன்னிப்பு, வேற நீங்கள் சொல்கிறது தப்பு இல்லை, சரிதான். ஆனாலும் இன்னும் உச்சிதம். வசனம் பேச ஆரம்பிச்சாச்சுன்னா எங்கேயும் நகலக்கூடாது. ஆமென். உங்கள் கவனம் முழுவதும் இங்கே தான் இருக்கணும். தேவ சமூகத்தில் உட்காருங்க. அல்லேலூயா. வாசிக்கலாமா? புதிய ஏற்பாட்டில் பேதுரு 1 பேதுரு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 1, 15, 16 வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15, 16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ விக்கிரகங்களை தெய்வங்கள்னு வணங்குறாங்க, எங்கள் குல தெய்வம்னு வணங்குறாங்க. யாரிடத்திலையும் இல்லாத ஒரு சிறப்பானது என்னன்னா பரிசுத்தர். மற்ற எல்லாம் பாருங்க, பரிசுத்தத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஏன் அப்படின்னா, ஆண்டவரிடத்துல மட்டும்தான் இந்த பரிசுத்தம் அப்படிங்கிறது காணப்படும். மற்ற எல்லார்ட்டையும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க தெய்வம்னு கும்பிடுற அதுகளே மகா கேவலமான மனிதர்கள் தவறுன்று சொல்லுகிறதெல்லாம் அதுகிட்ட என்ன செய்யும் இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. இந்த பரிசுத்தத்துக்கு சொந்தக்காரர் ஒருவர் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பரிசுத்தத்துக்கு பங்கம் வரும்படி தேவனாகிய கர்த்தர் எதையுமே யாருக்குமே செய்யறதே கிடையாது. ஆண்டவர் சொல்லும்போது, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை சொல்லும்போது, நீ என் நாமத்தை சத்தமா சொல்லுங்க, என் நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருப்பாயாக. ஆமென். ஆண்டவர் முதல்ல எதிர்பார்க்கிறது என்னன்னா, என் நாமத்தை நீ பரிசுத்த குலைச்சல் ஆக்குன அப்படின்னா உன் வாழ்க்கை குலைஞ்சு வரும்பார். நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் சிறைப்பட்டு போனார்கள்? ஏன் எதிரிகளால் சீரழிக்கப்பட்டார்கள், சிதைக்கப்பட்டார்கள், சிறைப்பிடிக்கப்பட்டார்கள்? கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொன்னதான வழிமுறைகளை, ஆண்டவர் சொல்லி இருக்கிறதான காரியங்களை மீறி
அவங்க பரிசுத்தமா நடக்காம, பரிசுத்தத்துக்கு விரோதமா, ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமா, ஆண்டவருடைய சுபாவத்துக்கு விரோதமா, ஆண்டவருடையதான தன்மைக்கு விரோதமா அவங்க எப்ப செயல்பட்டாங்களோ அப்ப அவருடைய கோபம் உண்டது. ஆமென். அவர் சொன்னார், என் நாமத்தை நீங்க புறஜாதிகள் மத்தியில பரிசுத்தம் பண்ண வேண்டியது, என் நாமத்தை நீங்க பரிசுத்தப்படுத்தணும். ஆனா நீங்க பரிசுத்த குலைச்சலாய் மாற்றினதுனால உன்னை புறஜாதிகளுக்குள்ளே நான் தூற்றுவேன் ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. என் நாமம் விளங்கும்படி கட்டின இந்த பெரிய ஆலயத்தை என் கண்ணு, என் இருதயம் எப்பயும் இருக்கும், இதை நோக்கி ஜெபிக்கிறவன் அப்படின்னு அந்த சாலமோன் கட்டின தேவாலயத்தை ஆண்டவர் சொன்னார், என் இருதயமும் என் கண்ணும் எப்பயும் இருக்கும், நீ எங்கிருந்து கூப்பிட்டாலும் நான் உனக்கு பதில் தருவேன்னு சொன்ன ஆலயத்தை பற்றி சொல்றாரு. என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாய் மாற்றினதுனால இந்த ஆலயத்தை நான் என்ன செய்வேன், அந்நியர் கையில் ஒப்பு கொடுப்பேன், அவர்கள் இதை மிதிப்பார்கள் அப்படின்னு சொன்னார். வேற என்ன செஞ்ச, நீ என்னுடைய களவாண்டுட்டேன்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? ஆண்டவர் சொல்றாரு, நம்ம ரொம்ப மோசமான பாவத்துல இருந்தவங்க தான். ஆண்டவர் தம்முடைய தூய ரத்தத்தால, பரிசுத்த ரத்தத்தால நம்மை மீட்டு கொண்டு, ஆமென் சொல்லுங்களேன், அவர் தன்னுடைய சொந்த பரிசுத்த ரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை அவருடைய கிருபையினால் மீட்டு. அந்த வசனத்தை வாசிங்க, லேவியராகமம் 20ஆம் அதிகாரம். லேவியராகமம் 20. லேவியராகமம் 20:26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் பரிசுத்தவான்களா அல்லது என்னுடையவர்களா? ஆமென் சொல்லுங்களேன். என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே அப்படி சொல்றார். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்ற வசனம் 24 இருக்குது. 24 பாதி வாசிங்க. உங்களை கீழே, உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. நானே. எதற்காக? நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படியாக. ஆமென். அவருடையவர்களா நாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்மளை பிரிச்சே எடுத்திருக்கிறாரு. அவருடையவர்களா நாம இருக்கணும் அப்படின்னா அவரை போல இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடையவர்கள் நீங்கள்னு சொல்றவரு, நாம அவருடையவர்கள் தானே. அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டோமா? அவர் நம்மளை வேறு பிரிச்சாரா? அவருக்கு பிரியமானதவங்களா இருக்க நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? ஆண்டவர் அந்த புதிய ஏற்பாட்டில் இந்த வசனத்தை தான் நினைவு கொண்டு அவர் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறாரு. வாசிங்க 1ஆம் அதே வசனத்தை நம்ம வாசிச்ச அதே வசனம். நான் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய். உங்களை அழைச்சவர் எப்படிப்பட்டவர்? உங்களை அழைக்கிறவர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் பரிசுத்தத்தை ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாரு, கொலைக்கிறதற்கோ கெடுக்கிறதற்கோ அனுமதிக்கவே மாட்டாரு. ஆமென் சொல்லுங்க. ஒரு விசை லேவியராகமத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, தன்னுடையதான ஆசாரியனாய், பிரதான ஆசாரியனாய் நியமிக்கப்பட்ட ஆரோன் தான் முதல் ஆசாரியன் இல்லையா? ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்யறதுக்கு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன். அவனையும் அவன் குமாரர்கள் எல்லாரையும் கர்த்தர் என்ன செஞ்சார்னா அபிஷேகம் பண்ணி வேறு பிரிச்சு வச்சிருக்கிறாரு.
ஒரு நாள்ல திடீர்னு என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, கவனிக்கிறீங்களா? திடீர்னு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அவங்க மகங்கள்ல 2 பேர், நாதாபும் அபியூவும் மூத்த மகங்க 2 பேர் சேர்ந்து தங்களுடைய தூப கலசத்தை, கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற தூப கலசத்தை எடுத்து அதில் தூப வர்க்கம் போட்டு அக்கினியை கொளுத்தி எடுத்துட்டு வந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். ஆமென். அவங்கள நியமிச்சது எதுக்கு? ஆராதனை செய்யறதுக்கு. ஆசாரியர்கள் எதற்காக? ஆராதனை செய்யத்தான், தேவனுடைய சமூகத்தில் ஆராதனை செய்யத்தான் அவர்களை நியமித்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆனா தேவனுடைய சமூகத்தில் வந்து தூப வர்க்கத்தை போட்டு அக்கினியை கொளுத்தி வந்து தூப வர்க்கத்தை காட்டின உடனே தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒரு அக்கினி எழும்பி இந்த 2 பேரையும் அப்படியே சுட்டரிச்சு போட்டது. யார? யார? நாதாபும் அபியூவும், அதாவது ஆரோனுடைய குமாரர்கள் 2 பேரை. ஆமென். ஏன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, அந்நிய அக்கினியை என் சமூகத்துக்கு அவர்கள் கொண்டு வந்ததுனால. ஏன் சமூகத்தில் இருக்கிற பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை எடுத்து தான் நீ எனக்கு தூபம் காட்டணுமே தவிர, நீயா வெளியிலிருந்து பொறிச்சிட்டு வந்து என்ன செய்யக்கூடாது? ஆராதனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனல்ல. அப்படி சொல்லியும் நீ கேட்கலனா அப்படின்னு பழைய ஏற்பாடுனால உடனடியாக ஆக்ஷன், உடனடியாக தண்டனை. அப்படின்னா அந்நிய அக்கினியை தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்த ஒரு சின்ன பாவத்துக்காக 2 பேரும் ஸ்பாட் அவுட். ஏன் அப்படின்னா, என் நாமத்தை பரிசுத்தம் பண்ண வேண்டிய ஆசாரியர்களாகிய நீங்களே பரிசுத்த குலைச்சலாக்கினா எனக்கு கோபம் வராதான்னு கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. உன்னை எனக்குன்னு தெரிந்து கொண்டிருக்கல, என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதற்காக, என்னுடைய நாமத்துக்கு ஆராதனை செய்வதற்காக உன்னை ஆசாரியனாய் தெரிந்து கொண்டிருக்க, நீயே பரிசுத்த குலைச்சலாய் மாற்றினா பதில் என்ன? பழைய ஏற்பாட்டில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், தப்பு செஞ்சா சடார்னு ஒரு அடி. அது பழைய ஏற்பாடு. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் தேவன் நாம் மக்கள், புதிய ஏற்பாட்டில் அவர் அப்பா, நாம் பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால துணிகரமாக நம்ம என்ன செய்யறோம்னா, இன்னைக்கு தேவனுக்கு பிடிக்காத அத்தனை காரியங்களையும் செஞ்சுட்டு வந்து கடப்பாறையை முழுங்கினது மாதிரி உட்கார்ந்துருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி உட்கார்ந்துருக்கிறது? கடப்பாறை முழுங்கினவன் என்ன பேசுவான்? கடப்பாறை முழுங்கினவன் வாயை திறப்பானா? அதே மாதிரி நம்ம உட்கார்ந்துருந்தா என்ன அர்த்தம்? எந்த பாவத்தையும் துணிகரமாக செய்யறது. நாதாபுக்கும் அபியூவுக்கும் நடந்தது மாதிரி நம்ம நடந்தா அன்னைக்கு எத்தனை பேர் உயிரோடு இருந்திருப்போம்? தப்புன்னு தெரியும், கர்த்தருக்கு பிரியமில்லைன்னு தெரியும். ஆண்டவர் பரிசுத்தமா ஆகும்படி அல்லது பரிசுத்தமா வாழும்படி தான் நமக்கு அழைப்பே கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நான் பரிசுத்த, நீங்களும் எனக்கு ஏற்ற, அந்த வார்த்தையை வாசிங்க. அந்த இடத்துல ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. இதில் தான் நம்ம வாசிச்ச அதே பதவியை தான், நான் வேற எங்கேயும் போகலை. 1 பேதுரு 1:15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் நீங்களும் பரிசுத்தராயிருங்கன்னு சொல்லல. உங்க நடக்கைகள், உங்க செயல்கள், உங்க கிரியைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய செயல்பாடுகள் பரிசுத்தமா இருக்கா? நம்முடைய நடக்க பரிசுத்தமா இருக்கா? நம்முடைய சிந்தை பரிசுத்தமா இருக்கா? ஏன் பரிசுத்தமா இருக்கணும்? ஏன் பரிசுத்தமானதையே செய்யணும்? சொல்லுங்க. ஏன் பரிசுத்தமா இருக்கணும்? எதுக்காக அப்படி நம்ம பரிசுத்தம் ஆகித்தான் ஆகணுமா? பரிசுத்தமாக தான் வாழணுமா? அவருடைய நடக்கைய, நம்முடைய நடக்கையெல்லாம்
பரிசுத்தராய் இருங்கள்னு போட்டிருக்காரு. ஏன் பரிசுத்தராய் இல்லாட்டி என்ன நடக்கும் சொல்லுங்க? நம்மோட கர்த்தர் இருக்காரா இல்லையா? உங்களோட என்னோட கர்த்தர் இருக்காரா இல்லையா? சந்தேகமாக இருக்கு இப்போ கேட்ட உடனே. வேற ஒன்றும் இல்லை. நிறைய பேருக்கு சந்தேகம் என்னன்னாக்க கர்த்தர் என் கூட இருக்காரா இல்லையா? அவர் பரிசுத்தர். ஆமென் சொல்லுங்களேன். அவர் நம்ம ஒவ்வொருவரோடையும் இருக்கிறார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எப்பயும் அவர் கூட இருக்கிறார். பிறகு ஏன் பரிசுத்தமா மாறு, பரிசுத்தமா மாறு, பரிசுத்தமா மாறு? அவரே மாத்திர வேண்டியதானே? சரி, பரிசுத்தமா மாறித்தான் ஆகணுமா அப்படின்னா வசனம் அப்படித்தான் சொல்லுது. வாசிங்க எபிரேயர் 12, எபிரேயர் 12 14வது வசனம். 12:14. எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும், பரிசுத்தமுள்ளவராயிருக்கவும், பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. என்னவா? பரிசுத்தம் இல்லை, பரிசுத்தம் ஆகலை, பரிசுத்தத்துக்கு இல்லை, இப்போ நமக்கு பிரியம் இல்லை, நம்முடைய வாழ்க்கை அசுத்தமாகவே இருக்குது, அதில் நம்ம நாட்டம் இல்லை அப்படின்னா அவர் கூட இருக்கத்தையும் செய்வார். நாம் அவரோடு இருந்தோம்னா பரிசுத்தம் வந்துடும். நாம் அவரை விட்டு விலகி அவர் நம்மோடு இருக்கிறாருங்கிற தைரியத்தில் வண்டியை ஓட்டிக்கிட்டே இருந்தா அவர் ஒரு நாளில் நம்ம வாழ்க்கை முடிந்ததுக்கு அப்புறமா அவர் கூட இருக்க மாட்டார். அவரோட நாம இருக்க மாட்டோம். அதுதான் விஷயம். இங்கே நம்ம அவரோடு இருந்தோம்னா அங்கேயும் அவரோடு நாம் இருக்கலாம். புரிந்தவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன் கர்த்தர் இங்க கூட இருக்காரு? கர்த்தர் ஏன் இந்த உலகத்துல நம்மளோட கூடவே எப்பயுமே இருக்கார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட இருக்கிறேன். அப்படின்னா புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் கூட இருக்கேன் இருக்கார். சரி தானே? அப்படின்னா கூடவே இருக்கிறாரு அப்படின்னு தெரியுது. ஏன் கூட இருக்காரு? நம்மளை மாத்தவா? நம்ம என்ன பேசுனாலும் கேட்க மாட்டேங்கிறமே, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறமே. உன்னை இதுக்கு தாண்டா அழைச்சிருக்கிறேன், உன்னை மற்ற ஜனங்களை விட்டு நான் பிரித்து எடுத்தது நான் தான், இதுக்குதான் அப்படின்னு சொன்னாலும் கிடக்கட்டும்யா. நான் என் போக்கில் தான் போவேன், என் இஷ்டத்துக்கு தான் நடப்பேன், நான் என் இஷ்டத்துக்கு தான் பேசுவேன், என் இஷ்டத்துக்கு தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறோமே. ஆனாலும் கூட இருக்கார். கூட இருக்காரா இல்லையா? இருக்கார். எதுக்கு? கர்த்தர் இந்த உலகத்துல நம்மோட கூட நம்ம ரட்சித்ததுல இருந்து கூடவே இருக்கிறார். எதுக்கு கூட இருக்காரு? நான் அந்த உலகத்துல உன் கூடவே இருந்தேன், நீ கொஞ்ச நாள் வாழ போற, கூடவே இருக்கிறேன், எப்படியாவது என்னை பற்றி கொண்டு என்னை சார்ந்து கொண்டு என் உதவியோட நீயும் பரிசுத்தமா மாறிடு, அப்படின்னாத்தேன் நீ என் கூட இருப்பாங்க. புரிஞ்சவங்க சொல்லுங்க. அவர் கூட இருக்கிறது எதுக்குன்னா நீ அவரோட அங்க இருக்கணுங்கிறதுக்காக. அவர் கூட இருக்கும்போது ஒத்துழைக்காதவன் அவர் இருக்கிற இடத்துக்கு அவரோட நீ இருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்வார், உன்னை ரட்சித்த நாள் முதல், உன் தாயின் கருவில் உருவான நாள் முதல் நான் உன் கூடவே இருந்தல்ல,
உன்னை நடத்தினல்ல, உனக்கு கிருபை தந்தல்ல, நீ கூப்பிடாது இருந்து உன்னை ரட்சித்தல்ல, உனக்கு உதவி செஞ்சல்ல, உனக்கு சத்துரு எத்தனையோ விதமான ஆபத்துகளையும் நாசமோசங்களையும் உண்டு பண்ண பொழுதெல்லாம் உன்னை நான் தப்பு வைத்து உனக்கே தெரியாமல் அதிலேருந்து விடுவிச்சு உன்னை கொண்டு வந்து என் சமூகத்தில் நிறுத்தினல்ல, என்னை ஏன் பற்றி கொள்ளலை? என்னை ஏன் நீ என் பலத்தை பற்றி கொண்டிருக்கல? என்கிட்ட கேட்டால் நான் உனக்கு பரிசுத்த வல்லமையை தந்து உன்னை பரிசுத்தமாக நடக்கிறதுக்கு அந்த பலனை தந்திருப்பேன்ல. ஏன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளலை? எல்லாம் கேட்பார். அல்லேலூயா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான்னு சொல்லியிருக்கல்ல. உன்னால் தனிப்பட்டு போராட முடியாதுன்னு சொல்லி தானே பரிசுத்த ஆவியை உனக்கு தந்து பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட பலப்படுத்தப்பட நான் உனக்குன்னு கொடுத்துருக்குறேன். அல்லேலூயா. ஏன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறல? அல்லேலூயா. உங்ககிட்ட தான் ஆண்டவர் கேட்குறார், ஏன் இன்னும் பெறல? ஏன் தாகம் இல்லை? ஏன் வாஞ்சை இல்லை? எவ்வளோ நாள் வாழ்ந்துட போகிறோம்? இன்னும் 150 வருஷம் வாழ போகிறோமா? இல்லை. என்னைக்கு கதை முடியும்னே தெரியாது. அல்லேலூயா. கவனிங்க, சத்துரு கொண்டு போயிடுவான், ஜாக்கிரதை. நாம் செயல்படுகிற ஒவ்வொரு காரியத்திலும் பரிசுத்தம் காணப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனால் அழைப்பு பெற்றவன் தான், தேவனால் வல்லமையால் பயன்படுத்தப்பட்டவன் தான். யாரு? சிம்சோன். கர்த்தர் அவனை பெயர் சொல்லி என்ன செஞ்சார்னா வாக்குத்தத்தம் பண்ணி அவன் பிறக்கிறதுக்கு முன்னமாகவே இவன் இப்படி இருப்பான்னு சொல்லி தேவன் அவனை பிறக்க வச்சார். ஆமென். கர்த்தர் அவனோடையே இருந்தார், சிறு பிள்ளையிலிருந்து பெரிய ஆளாக வரைக்கும். ஏற்ற நேரத்தில் அவனை ஏவ துவக்கி பெலிஸ்தியரின் கையிலிருந்து தேசத்தை ரட்சிக்க வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட இன்னைக்கும் உலகத்திலேயே பராக்கிரமசாலி யார் அப்படின்னா ஒரு பெரிய லிஸ்டில் சிம்சோன் பேர் இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் கூட இருந்தார், கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தினார், தம்முடைய திட்டத்தை பயன்படுத்தினார். ஆனால் அவன் தேவனோட இல்லை, அவன் தேவனுக்கு பிரியமா இருக்க விரும்பல. நம்ம வாசிச்ச அந்த பகுதியில் என்ன முதல்ல வாசிங்க பார்க்கலாம். அந்த நியாயாதிபதிகள் 16 நியாயாதிபதிகள் 16:1 இருந்து அப்படி வாசிங்க பார்க்கலாம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊரார் சொல்லுங்க, வாசிங்க. அவர்கள் காலையில் வெளிச்சமாகிற போது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு முழுவதும் அவனுக்காக பட்டண வாசலில் பதிவிருந்து முழுவதும் பேசாதிருந்தார்கள். சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பால்களோட கூட பேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாயிருந்தான். தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாயிருந்தான். சத்தமா சொல்லுங்க. என்னவா? யாரோட சிநேகிக்க இருக்க வேண்டியவன்? கர்த்தர் இவனை அளவில்லாம சிநேகித்து இவனை பயன்படுத்திக்கிட்டு வர்றாரு. முதல் வசனத்திலேயே பாருங்க, கர்த்தர் அவனை பயன்படுத்திக்கிட்டு வர்றாரு. மேலே உள்ள வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா அதுக்கு மேலே உள்ள அந்த 16க்கு மேலே இருக்கிற 15 கடைசி, அவன் பெலிஸ்தரின் நாட்களில் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். 20 வருஷம் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாய் நியாயம் விசாரிக்கிறவனாய் கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன். அதுக்கு மேலே உள்ள வசனங்களை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை தாடை எலும்பை, கழுதையின் பச்சை தாடை எலும்பை 1000 வீரர்களை கொன்று போட்டான். அப்படிப்பட்ட வீரன், அப்படிப்பட்ட கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மகிமையான வீரன். ஆமென்.
கர்த்தர் பயன்படுத்துறாரு. கர்த்தர் என்ன செய்யறாரு? வல்லமையா பயன்படுத்துறாரு. அவருடைய அழைப்பும் கிருபை வரமும் மாறாதது. ஆனா இவன் எங்க போய் இருக்கான்? முத வசனம் என்ன சொல்லுது? 20:1. முத ஸ்திரீனா இருக்குது. யாரோடு? முத வசனத்தில் என்ன போட்டிருக்கு? வேசி. வேசினா யாரு? வீட்டுக்காரி இல்லை. முதல்ல அந்த அதிகாரத்தில் நீங்க முதல்ல பார்த்தீங்கன்னா 14 பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவனை பயன்படுத்த துவங்கினார்னு 13 கடைசியில் இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார், பயன்படுத்த துவக்கினார். அடுத்த வசனத்தில் சொல்லுது, அவன் சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். 2வது வசனம் கடைசி. 3வது வசனம் கடைசி, அவன் அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான் அப்படின்னா. கர்த்தர் பயன்படுத்தவே ஆரம்பிச்சுட்டாரு. ஆனா இவன் கண்ணெல்லாம் எதுல இருக்கு? அழகா யாரு தெரியுறா? பார்க்கறதுக்கு லட்சணமா யார் இருக்கா? வேற என்ன பார்க்க முடியும்? நான் சொல்றேன், உலகத்துல வெறும் கண்ணால, இந்த கண்ணால பார்க்கறதுனா உள்ளத்தையா பார்க்க முடியும்? வெளி தோற்றத்தை, வெளி உருவத்தை பார்க்க முடியும். இன்னைக்கு உலகமே போறது எதுக்கு பின்னாடி போகுது? அழகுக்கு பின்னாடி. அழகு நிலையத்தில் ஆட்கள் குமிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ முந்தியெல்லாம் அழகு நிலையத்தை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். இப்போ கிளவி கொண்டு போய் ட்ரிம் பண்ணிட்டு தான் வர்றா. 60 வயசு கிளவி கொண்டு போய் புருவத்தை ட்ரிம் பண்ணுறதுக்கு 200 ரூபா கொடுத்து ட்ரிம் பண்ணிட்டு தான் வர்றா. என்ன அப்படின்னா அழகாக இருக்கணும். ஏன் அப்படின்னாத்தான் 4 பேர் நம்மளை லைக் பண்ணுவாங்க. அப்படியே தனக்கே அப்படி செல்ஃபி எடுத்து அப்படி அழகா போட்டானா அவங்களுக்கு பெருமை வேற. என்ன தெரியுமா? எவ்வளவு அழகா இருக்கிறேன், எவ்வளவு அழகா இருக்கிறேன், என்னைய 2500 பேர் லைக் பண்றாங்க. விளங்குமா? உன் புருஷன் லைக் பண்ற மாதிரி நீ இரு. உன் வீட்டுக்காரது உன்னை லைக் பண்றது மாதிரி நீ என்ன செய்ய? நடந்துக்க. உன் மனைவி உன்னை பார்த்து சூப்பர்னு சொல்றது மாதிரி என்ன செய்ய? நட. பெண்களுடைய செல்லுல பூரா பார்த்தனா நடிகர் படமா இருக்குது. ஒரே லைக்கு தான், ஒரே லைக்கு தான். கனவெல்லாம் பார்த்தீங்கன்னா நடிகர்கள் தான். அப்படியே பார்த்துட்டு எல்லாம் ஒண்ணுதான். இவன் கண்ணுக்கு முன்னாடி எது இருந்தது? அழகான பெண் அங்க ஒருத்தி பார்த்துட்டேன். அவ பெலிஸ்தரின் குமாரத்தி. பெலிஸ்தரின் குமாரத்திகள்ல ஏண்டா பொண்ணு பார்க்குற? நம்ம மக்கள்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை கும்பிடுற மக்கள்ல பாடுறா, உனக்கு இவ்வளவு பண்ணுல, உனக்கு ஒன்றும் கிடைக்கலையான்னு அவள் என் கண்ணுக்கு, இவன் கண்ணுக்கு தேவை பிரியமா இருக்கா, பார்க்கறதுக்கு அழகா இருக்கா, பார்க்கறதுக்கு லட்டு மாதிரி இருக்கா, அப்படியே என் கண்ணெல்லாம் பறிக்கிறா அப்படின்னா கடைசியில் கண்ணை பறிச்சு விட்டா. கண்ணை பறிச்சவ வேற ஒருத்தி. அவ தெளியல ஆளு. சரிங்களா? இவ என்ன செஞ்சா தெரியுமா? இவளை போய் கல்யாணம் முடிச்சான். கல்யாணம் முடிச்சா அங்க 30 பேர் தானே. அந்த வசனத்தை வாசிங்க. 14ஆம் அதிகாரத்தில் 11 வாசிங்க. அவர்கள் அவனை கண்டபோது அவர்களோட கூட இருக்கும்படி 30 தோழரை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அதாவது கல்யாணம் முடிக்கிறதுக்கு போயிருக்கிறான். ஒரு 30 பேர் அவனோட தோழர்களை அவனோடு கூட என்ன செய்யறாங்கன்னா கொண்டு வந்தார்கள். எங்க? பொண்ணு வீட்டில். 10வது வசனத்தில் இருக்கு, அவன் தகப்பன் அந்த பெண் இருக்கும் இடத்தில் போனபோது சிம்சோன் அங்கே விருந்து செய்தான். வாலிபர் அப்படி செய்வது வழக்கம். அவர்கள் அவனை கண்டபோது, யாரு? பெண் வீட்டார் மாப்பிள்ளையை கண்டபோது ஒரு 30 வாலிபர்களை கொண்டு என்ன செஞ்சாங்களா? அவனுக்கு
ஒரு போர் அடிக்கக்கூடாதுன்னு கொண்டு வந்து விட்டாங்களாம். அப்பம்போது என்ன நடந்தது அப்படின்னா, சிம்சோன் வந்து ஒரு வேடிக்கையாக ஒரு வார்த்தையை சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, ஒரு விடுகதை சொல்கிறேன், அதை சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு சட்டை தர்றேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா சட்டைங்கிறது இந்த காலத்தில் மாதிரி இல்லை, அந்த காலத்தில் ரொம்ப விலை கூடது, கிடைக்காதது. அப்போ நான் சரி சொல்லுன்ட்டாங்க, சொல்லிட்டான். கிடைக்கல, விடையே கிடைக்கல. உடனே அந்த 30 வாலிபரும் அவன் வீட்டுக்காரிய போய் பாடாப்படுத்தி, நீ இதை உன் புருஷன்ட்ட என்ன செய்ய, கேட்டு சொல்லு கேட்டு சொல்லு கேட்டு சொல்லுன்னு சொல்லி, இந்த 30 வாலிபர்கள் யாரு? பொண்ணு வீட்டுக்கு நெருங்கின பழக்கம், சொந்தம், பந்தம் அப்படி வச்சுக்கோங்க. இவளுக்கு இந்த 30 பேரோட தான் ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியுதே தவிர, நீங்க போய் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருந்தாலாம். அந்த வசனத்தை வாசிங்களேன், 17 வாசிங்க. விருந்துண்கிற 7 நாளும், விருந்துண்கிற 7 நாளும். ஐயா, விருந்து வைக்கிறான் யாரு? மாப்பிள்ள. விருந்து சாப்பிட்ற பொம்பளை, அதாவது பொம்பளைன்னா யாரு? பொண்ணு. பொண்ணுக்காரி கண்ணுக்கு அழகா இருக்கா, ஆனா 7 நாளும் அவள் அவன் முன்பாக அழுது கொண்டே இருந்தாள். ஒரு வீட்டில் ஒரு பொம்பளை அழுதுகிட்டே நேரம் மூஞ்சிய 1.5 முழத்துக்கு நீட்டிக்கிட்டு கண்ணீரை வடிச்சுக்கிட்டே இருந்தான்னா புருஷனுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்ககிட்ட தான் கேட்கணும், இங்கிட்ட கேட்கக்கூடாது. எப்பயும் இவங்க வந்து மூஞ்சி நீட்டுறவங்க அது வேற விஷயம். நீங்க சொல்லுங்க, என்ன பார்த்தாலும் அழுதுகிட்டு இருக்கா. வீட்டில் 7 நாள் திருவிழா, 7 நாள் அழுதுகிட்டு இருக்கா. ஆனா அவங்க கிட்ட போய் மட்டும் பேசுறான். கண்ணுக்கு அழகா இருக்கிறவ எல்லாருக்குமே அழகாத்தானே தெரியவா? உள்ளதா இல்லையா? உங்களுக்கு மட்டும் எனக்கு மட்டும், அவனுக்கு மட்டுமா கண்ணுக்கு அழகா தெரிஞ்சா? அந்த 30 பேரும் இவளைத்தையும் சுற்றி தெரிஞ்சிருப்பாங்க, இல்லை பழகியிருப்பாங்க. என்னமோ இவன் கொஞ்சம் ஆடுது ஈடுமை, இவன் தடி மாதிரி பெரிய ஆளாக இருக்கிறான். எல்லாத்தையும் பார்த்தோன்னா அப்படியே பட்டணத்தினுடைய வாசல் கதவுல அப்படியே தூக்கிட்டு போகிறான். பெரிய பராக்கிரமசாலினோடனே வேற வழி இல்லாமல் அவங்க அப்பையும் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டான். அதுவும் இவன் இஸ்ரவேல் வேறு, எபிரேயர்கள். ஆனால் ஒத்துக்கிட மாட்டான் பெலிஸ்தேன், வேற வழி இல்லைன்னு சொல்லி ஒத்துக்கிட்டான். ஆனால் பழகினவங்க 30 பேர் அங்கே உட்காந்துருக்கிறாங்க. அவங்களோட போய் சந்தோஷமா பேசுறா, இவன்ட்ட வந்து அழுதுகிட்டே இருக்கிறான். இதுல வந்து ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? தேவனை சந்தோஷப்படுத்த வேண்டிய, தேவன் பார்க்கறத பார்க்க வேண்டிய, தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டியவன் வேற எதையோ ஒரு பிரியப்பட்டு பார்த்தான் அப்படின்னா அவன் வாழ்க்கையெல்லாம் அழுதுகிட்டே இருக்க வேண்டியது. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, உன் கண்ணுக்கு பிரியமா இருக்கலாம், ஆனா அவருக்கு பிரியமா இருக்குமா? அவருக்கு பிரியமா இருக்குமான்னு கேட்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா பார்க்கும் போதெல்லாம் இன்பமா இருக்கு, பார்க்கும் போதெல்லாம் அழகா இருக்கு. அழகா இருக்குல்ல, உன்னை அழுக வச்சே என்ன செய்வா? நல்லா பார்க்க மகிழ்ச்சியா சிரிச்சு அழகா இருக்கிற ஒரு அழகான பெண்ணே அழகா இருந்து அப்படி அப்படி சுமையில் இருந்தா நல்லா இருக்கும். எப்ப பார்த்தாலும் இருந்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவ எவ்வளவு அழகியா இருக்கட்டும், எவ்வளவு அறிவானவளா இருக்கட்டும், எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருந்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்குது, இங்க முதல்ல வந்து ஒரு வேசிட்ட போறான். அதுக்கப்புறம் அவ வந்து ஆளு காலி, கல்யாணம் முடிச்சு பிரச்சனை ஆகி அவன் குடும்பத்தையே இவன் தீ வச்சு கொண்டான். தெரியுமா உங்களுக்கு? கண்ணுக்கு அழகா இருந்தவன் எத்தனை நாள் கூட இருந்தா? 7 நாள்ல 8வது நாள் 30 பேருக்கு இவன் மூலமாவே அவன் என்ன செஞ்சுட்டான்? விடுதலையை வெளிப்படுத்திட்டான். இவன் போய் ஒரு 30 பேரை கொண்டு வந்து அத்தனை பேருக்கு சட்டையை கொடுத்துட்டான். உடனே கோபமா போயிட்டான். கோபமா போன உடனே இவன் வீட்டுக்காரிய அவன் தோழருக்கு, அந்த 30 பேர்ல ஒருத்தன் ரொம்ப நேசிச்சிருப்பான்ல, ஏற்கனவே சுற்றிக்கிட்டு தெரிஞ்சிருப்பான், அவனுக்கு கொடுத்துட்டான். அவன் இவனை பண்டாட்டியா கூட்டு போயிட்டான். ஒரு சில நாட்கள், அந்த எத்தனை நாள்னு அதில் போட்டிருக்கு பாருங்களேன், 15:1. சில நாள் சென்ற பின்பு, 15:1 சில நாள் சென்ற பின்பு, ரொம்ப நாளெல்லாம் கிடையாது, சில நாள் சென்ற பின்பு கோபதாபம் எல்லாம் மாறி மறுபடியும் அந்த அழுமூஞ்சியை பார்க்கறதற்காக இவர் விறுவிறுன்னு வர்றாரு. கோபம் இப்பனாலும் மாறி இருக்கும். ஏன்னா இவனுக்கு டென்ஷன் ஆகி போச்சு. அவன் அழுதுகிட்டு இருந்தா,
அவ அழுது 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 காரியத்தை கேட்டு சொல்லிட்டான். இவனுக்கு பயங்கர கோபமாகி போய் 30 பேரை கொண்டு 30 பேருடைய சட்டையை உருகிட்டு வந்து இவங்களை கொடுத்து போங்கடான்னு அனுப்பிட்டான். டென்ஷன் சமாளிக்க முடியல. ஏன் கடாரியாலேயே நீங்க உழுதுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆன உடனே இந்த மூஞ்சியை பார்க்கவே பிடிக்கல அப்படின்ட்டு போயிட்டான். ஆமீன் சொல்லுங்க. ஒரு 3 நாள் 4 நாள் 10 நாள் சென்று ஒரு வாரம் சென்று அப்படி அமர்ந்துரும்ல, டென்ஷன் குறைஞ்சிச்சு. சரி போய் அந்த அவளும் டென்ஷனாக, நம்ம தான் டென்ஷனாக சரியாக போச்சு, டென்ஷனாக வந்துட்டோம், போய் அவள்கிட்ட போய் அன்பாக பேசுவோம்னு சொல்லிட்டு மறுபடியும் தன் வீட்டுக்காரிட்ட போனேன்னா அவங்க அப்போ வாசலில் நின்றுக்கிட்டு உள்ளே விட மாட்டேங்கிறான். என் மனைவியை பார்க்க என்னை அனுமதி, நான் உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னா இல்லை 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 இல்லை. என்னடா இல்லை இல்லைங்கிற அப்படின்னா நீ ரொம்ப டென்ஷனாக போயிட்டியா, அவளை வெறுத்துட்டேன்னு நினச்சி அவன் நேசிக்கிறவனுக்கு அவளை கொடுத்துட்டேன்ன உடனே வந்தது பாருங்க கோபம். இவன் ஒன்று செஞ்சான். 300 நரிகளை பிடிச்சு என்ன செஞ்சான், வெள்ளாண்மையை பூரா எரிச்சு விட்டான். யாரா இதை செஞ்சான்னு அந்த தேசத்துக்காரன் கேட்ட உடனே சிம்சோன் தான் செஞ்சான். அவங்க மாமன்காரன் அவன் வீட்டுக்காரியை தூக்கி அவன் சிநேகிதனுக்கு கொடுத்ததுனால கோபப்பட்டு இப்படி செஞ்சிட்டான்னு சொன்ன உடனே அந்த ஊரார்களும் சேர்ந்து வந்து அந்த குடும்பத்தை சுட்டரித்து போட்டார்களாம். இப்ப கண்ணுக்கு அழகானதுவ எத்தனை நாள் கூட இருந்தா? 7 நாள் அழுதுகிட்டு தானே இருந்தா. இப்போ இவர் 2ஆம் தரமாக மாறிட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இவருக்கு என்னது, கல்யாணம் முடிஞ்சு வச்சு, ஆனால் ஒரு நாளாகிலும் குடும்பம் நடத்த முடியல. ஒரு நாளாகிலும் சந்தோஷமா வாழ்க்கைய விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா. இவளோட எப்படி போய் குடும்பம் நடத்தியிருப்பான்னு நினைக்கிறீங்க? எப்ப பார்த்தாலும் 7 14 15 ஒரு மாசத்துல கதம் ஓகையா சோழி முடிஞ்சு போச்சு. அவன் குடும்பம், மாமனார் குடும்பம், அவங்க எல்லாத்தையுமே சோழியை முடிச்சுட்டாங்க. அதுக்கு பிறந்தே என்ன இருக்குது 16 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பின்பு என்னது, பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு கல்யாணம் முடிச்சு இப்ப 2ஆம் தரம் ஆயிட்டாரு. இனிமே உடனே இன்னொருத்தனுக்கு பொண்ணு தர மாட்டாங்க. இப்ப தலைவருக்கு என்ன ஆச்சு, பழக்கம் வேற மாதிரி போயிடுச்சு. அழக பார்த்தாரு, இப்ப அசிங்கமா இருக்காரு. ஆண்டவர் கூட இல்லாம இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்பையும் கூடத்தான் இருக்காரு, அப்பையும் பயன்படுத்துறாரு, அப்பையும் வல்லமையா பயன்படுத்திக்கிட்டே இருக்காரு. ஒரு லெவலுக்கு தான் சொல்லுங்க, ஒரு லெவலுக்கு தான், ஒரு லெவலுக்கு தான். நீ உன்னை சுத்திகரிக்கலை அப்படின்னா சொல்லாம விளைகிடுவார். நம்ம வாசித்த பகுதியில் அந்த 20 சொல்லப்பட்டிருக்குது, எப்பொழுதும் போல உதறி போட்டு போவேன். அப்படித்தானே இருக்குது 20 கடைசியில் பாருங்க, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல். கர்த்தர் தன்னை விட்டு, அப்ப நான் இவ்வளவு நாள் எங்க இருக்காரு சொல்லுங்க, எங்க இருக்காரு? கூடயே இருக்காரு. இவ்வளவு அக்கிரமத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இவ்வளவு தவறையும் பண்ணி வேசிட்ட போற, கண்ணுக்கு அழகா இருக்கிறத செய்யற, அங்க போய் இத்தனை கர்மாந்தரம் நடந்தாலும் புத்தி வரல. அதுக்கப்புறம் என்னன்னா, தெளிலாளோடு கூட போய் இவர் சிநேகிக்கிறார். யாரை சிநேகிக்க வேண்டியவன்? தெரிந்து கொண்டவரை சிநேகிக்க வேண்டியவன். தெளிலாளோடு போய் அவன் மடியில், நான் சொன்ன கூறுவாடு வேண்டாமா, அவன் கேட்கிறா, உன்னை பலவீனப்படுத்த எதால் கட்டலாம்? உங்ககிட்டயே வந்து உங்களை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க அப்படின்னா, இது என்ன, உங்களை சோழியை முடிக்கிறதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட வீக்னஸ் இருந்தால் சொல்லுங்க. இப்படி கேட்டால் யார் சொல்லுவா? ஒரு கதையும் ஒரு பொய் சொன்னான், என்ன செய்யறான்னு பார்ப்போன்னு ஒரு செக்கப்புக்காக சொன்னா, மறுபடியுமா என்ன இப்படி பொய் சொல்லிட்டேன்னா, ஓஹோ என்னையவே போட்டு சொல்றதுக்கு நீ என்கிட்டயே வழி கேப்பியா அப்படின்னு சொல்லி அறிவனை 2 அறை அரைஞ்சிட்டு என்ன செய்யணும்? ஒருக்க கேட்குறா சொல்றான், 2வது கேட்குறா, 2வது ஒரு பொய் சொல்றான்.
அப்பையும் பெலிஸ்தர்கள் வந்து விட்டார்கள். இவன் முடிய பாவோட இணைச்சு பாவாக்கிட்டாளாம், நெசுக்கிட்டு இருக்காளாம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அட கூறுகிட்டவனே இவ்வளவு நேரமா தூங்கிக்கிட்டு இருப்ப. நமக்கு தான் தெரியும் பாவு ஆக்குறது, நூல் நெய்கிறதுனா. நீங்க அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா நூல் பாவோடே அப்படி இருக்கா? நம்ம வாசிச்சதுல இருக்குல்ல, வாசிங்க. நூல் அதாவது பாவோடை பின்னி. எத்தனாவது வசனம்? 13 கடைசி வாசிங்க. கடைசியில நீ என் தலைமயிரின் 7 ஜடைகளை நெசவு நூல் பாவோடே பின்னி விட்டால், நெசவு நூல்ல பாவோட அந்த மயிரையும் சேர்த்து பின்னிட்டேனா ஆகும் என்றான். கடைசி வசனம் 14 கடைசியில பாருங்க. அவன் நித்திரை விட்டு எழும்பி நெசவு ஆணியையும் நூல்பாவையும் கடப்பாறையையும் கூட பிடுங்கி, கடப்பாறையை வச்சுதான் நம்ம என்ன செய்வோம், டைட் பண்ணி வச்சிருப்போம். கடப்பாறையையும் நூல் பாவையும் கூட புடுங்கிக்கிட்டு, தரியவே புடுங்கிக்கிட்டு, பண்ணவே பேத்துக்கிட்டு என்ன செஞ்சிட்டான்? இன்னமே என்னாலும் புத்தி வரும். 3 தடவை. அது 3வது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் கூட இருந்து கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கணும்னு நினைவில்லாதவன் ஒருக்க விழுந்தா மட்டும் இல்லை, வாயாம சத்துரு அவன் பலவீனத்தை அவனை பயன்படுத்தினாலும் மறுபடியும் இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீ எனக்காக நசரேய விரதம் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீ திராட்சை ரசம் குடிக்கப்படாது, உன் தலையில சவரகன் கத்தி படக்கூடாது, நீ பரிசுத்தமா தேவனுக்கு நசரேனா இருக்கணும்னா போய் வேசிட்டியா போவ, போய் பெலிஸ்தர் பொம்பளைய போய் பார்ப்ப. உனக்கு கல்யாணம் முடிக்கணும், நசரேன் கல்யாணம் முடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆமேன். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமா, கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தத்தை விரும்பவே இல்லை. கர்த்தர் நமக்கு எந்த குறையும் வைக்க அவர் விரும்பலை. ஆமேன்னு சொல்லுங்களேன். நமக்கு ஏதாவது குறை வச்சிருக்காரா? அவரை மாதிரி நம்ம நேசிக்கிறதுக்கு ஒருத்தருமே கிடையாது. ஆனா அவரை மட்டும் நம்ம நேசிக்கிறதே கிடையாது. அவர் நம்ம மேல முழு பிரியத்தையும் வச்சிருக்காரு. ஆனா நம்ம அவர் மேல கொஞ்சம் கூட பிரியம் வைக்கிறது இல்லை. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாருன்னு சொல்லி யார் சொன்னா? சங்கீதக்காரன் சொன்ன, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்கப்பா. அல்லேலூயா. நம்ம ஜெபமெல்லாம் எப்படி இருக்குது? எனக்கு பிரியம் ஆண்டவரே, அது என் கண்ணுக்கு பிரியமா இருக்குது, அது எனக்கு பிரியமா இருக்குது, அதை பார்க்க பிரியமா இருக்குது. சில பேருக்கு செல்போன்ல அந்த ஜோக்கை பார்க்கறதுல இருக்கிற பிரியம், சீரியலை பார்க்கறதுல இருக்கிற பிரியம் கர்த்தருடைய வேதத்துல அல்லேலூயா இருக்கீங்களா? எதுல பிரியமா இருக்கு? சீரியல், நாடகம், கிரிக்கெட். கிறுக்கு பிடிச்சவன் தான் கிரிக்கெட்ல இருப்பான். ஆமேன்னு சொல்லுங்க. விளையாடுறது தப்பு இல்லை, நான் கூட கிரிக்கெட் விளையாடுவேன். விளையாடுறது தப்பு இல்லை. நீங்கள் உங்கள் உடல் நலத்துக்காக கொஞ்ச நேரம் கிரிக்கெட் விளையாடுங்க, ஓடி பிடிச்சி விளையாடுங்க, உங்கள் பிள்ளைய துரத்தை விட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் ஓடுங்க, தப்பு இல்லை. ஃபுட்பால் விளையாடுங்க, கிட்டி விளையாடுங்க, ஏதோ விளையாடுங்க, தப்பு இல்லை. ஒரு 1/2 மணி நேரம் விளையாடுறதுனால நல்ல உடம்புக்கு நல்லது. எங்கேயோ எவனோ என்ன செய்யறான், வெளிநாட்டில் விளையாடுறான், கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறதுக்காக. விளையாட்டு நல்லதுதான். அதை பார்த்து வாழ்நாளெல்லாம் தொலைச்சிட்டு என்ன கிடைக்க போகுது? மறுநாள் பார்த்தீங்கன்னா அழகா சொல்லிடுவாங்க, இவர் இத்தனை ரன் அடித்தார், இவர் இப்படி அடித்தார், இப்படி அடித்தார், தோத்தாங்க, ஜெயிச்சாங்க. ரிசல்ட் பார்த்தா முடிஞ்சு வச்சா? அதை லைவ்ல பார்க்காட்டி என்ன? ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ இந்த சிம்சோனுடையதான வீழ்ச்சிக்கு காரணம் என்னன்னா, நீங்க வாசிச்சு பாருங்க. மறுபடியும் நம்ம எடுத்த வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20 15. உங்களை
அழைத்தவர் பரிசுத்தவராய் இருக்கிறது போல, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் எப்பொழுதும் இருக்கிறது போல, நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய அந்த வசனம் சொல்லுது, நடக்கைகளில் எல்லாம் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நம்மை நாமே செக் பண்ண வேணும். என் நடக்க எப்படி இருக்குது, என் செயல்பாடு எப்படி இருக்குது? ஆமென் சொல்லுங்களேன். அப்போஸ்தலர் நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு 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 பக்தியுள்ள ஒரு ஃபேமிலியை பார்க்குறோம். யாருக்கு ஞாபகம் இருக்குது? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு பக்தியுள்ள ஃபேமிலி, கர்த்தருக்காக தன்னை விற்று போட்ட ஃபேமிலி, கர்த்தருக்காக தனக்குள்ள எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்று கொடுத்த ஃபேமிலி, கொடுக்க மனமுள்ள ஃபேமிலி. யாரு? பார்க்காம சொல்லணும். யார் அது? அனனியா சபீராள். அவர்கள் கர்த்தருக்காக தங்களுடைய வாழ்க்கையை முழுவதும் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு எல்லாத்தையும் கொடுத்துடணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு தங்களுக்கு உண்டான எல்லாத்தையும் விற்று கர்த்தருடைய சமூகத்தில் கொடுக்கணும்னு பேசிட்டு பணத்தை பார்த்த உடனே மனசு மாறிடுச்சு. அந்த இதில் சொல்றாரு, அந்த வசனத்தை நீங்கள் 5:3 வாசிங்க. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? தேவனோட நீ இருந்து தேவன் உன்னை தன்னுடைய சீஷனா தன்னுடைய காரியங்களுக்காக முன்குறிச்சு உன் நடக்கைகள் அல்ல, நீ கர்த்தரோடு நடந்து இருக்கும் போதே ஒரு வஞ்சனை. அங்கே சொல்லப்பட்டு நம்ம வாசித்தோம், நடக்கைகளில் எல்லாவற்றிலும். இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுடைய காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை இயேசு விசுவாசித்து எல்லாத்தையும் கர்த்தருக்காக தியாகம் பண்ணி சொத்து கூட கர்த்தருக்கு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு தீர்மானம் எடுத்தாங்க, ஆனால் சின்ன ஓட்டம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம். அந்த வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம், 7:1 வாசிங்க. 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். எதை பூரணப்படுத்தணுமா? எதை? பரிசுத்தமாகிறதை பூரணப்படுத்தணும். நம்ம ஒரு காரியம் செஞ்ச உடனே பரிசுத்தம் ஆகிறது இல்லை. ஒரு சின்ன காரியத்தை கர்த்தருக்குன்னு செஞ்ச உடனே நம்ம அது பரிசுத்தத்தில் வளருகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். நாம் பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு கூட என்ன செய்யணுமா? பூரணப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்களேன். இது அனனியாலும் சப்பீராலும் கர்த்தருக்குள்ள வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க, பெருகி கொண்டிருக்கிறாங்க, சீஷர்களா இருக்கிறாங்க, கர்த்தருடைய காரியத்தில் பெருகி இருக்கிறாங்க. தங்களுடைய சொத்துக்கள், தங்களுடைய காணியாட்சி, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது காணியாட்சி. 1ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தங்கள் காணியாட்சியை, சொந்த நிலத்தை, சொந்த சொத்தை விற்று கர்த்தருக்குன்னு கொடுக்க அவங்க முன் வந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆனா ஆவியில ஒரு அசுசி உள்ள கிடக்கு. ஆவியில வெளிப்பிரகாரமா எல்லாருக்கும் என்ன செய்ய, மாம்சத்துல என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஒப்பு கொடுத்து வாக்கு பண்ணிட்டு போய் என்ன செஞ்சாச்சு? வித்தாச்சு. வித்து ஒரு பெரிய லம்பு தொகையை பார்த்த உடனே இவ்வளவுமா கொடுக்க, நமக்கு கொஞ்சம் வச்சிருந்தா நாளைக்கு இவங்க வாட்டுக்கு சோறு விடாமல் போயிட்டாங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு அங்கே உட்காந்து சாப்பிடணும். அதுதான் முறை. எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கப்பட்டது. அப்படி தானே இருக்குது. மேலே உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்க. தங்களுக்கு இருக்கிறத பூரா விற்று கொண்டு வந்திருந்தாங்க. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி தான் இருக்குது. இவங்களுக்குள்ள ஒரு சபலம் உள்ள ஆவியில் ஒரு 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 சலனம் வந்துருச்சு. என்னன்னா, நம்ம வாட்டுக்கு மொத்தமாக கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம ஒன்றும் இல்லாமல் வெண்ணலை அணிக்கவா அப்படின்னு உள்ளேருந்து ஒரு சவுண்டு கேட்டது பாருங்க.
சரி விடு, நம்ம விற்றது யாருக்கு தெரிய போகுது, அதை ஒரு பகுதியை நம்ம எடுத்துக்கிடுவோம், ஒரு பகுதியை நம்ம வச்சுக்கிடுவோம், நமக்கு நாளைக்கு வாழ்நாளில் நமக்கு சேஃப்டி வேண்டாமா, நமக்குன்னு சேர்த்து வைக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி நினைச்சது தப்பா சரியா சொல்லுங்க? அவன் நினைச்சது தப்பா சரியா? முதல்ல நினைச்சது தப்பு. அப்படியா? கொடுக்கணும்னு நினைச்சதே தப்பு, அதான் சரி. அதனால தான் பேச நாங்கள் எதையுமே கொடுக்கறதே கிடையாது. எதுக்கு நினைக்க, எதுக்கு இப்போ இது பண்ண, இந்த வெள்ளங்கமே வேண்டாம்னு சொல்லி தான் நாங்கள் கருமை ஒரு கடிச்ச பார்க்க கூட யாருக்கும் தர்றதும் கிடையாது, தரணும்னு நினைக்கிறதும் கிடையாது. எச்சிக்கை கவுண்டு காக்காய் வரட்டினாலும் அந்த 2 பேருக்கை போய் அது தின்னு பிழைச்சிரும். பார்த்தீங்களா? நல்லா இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. அதாவது பணம் ஒரு காட். ஆண்டவரே சொன்னார் மாஸ்டர், இல்லையா? மாஸ்டர். மாஸ்டர் அப்படின்னா ஆளுகை செய்யும். கர்த்தர் ஆளுகை செஞ்சு கொண்டிருக்கும் போதே இன்னொரு மாஸ்டர் வீட்டில் வந்துட்டாரு. என்னன்னா பணத்தை இப்ப ஆளுகை செய்ய வேண்டிய நிலைமையில இருக்கிறவன் பணத்தால் ஆளுகை செய்யப்பட்டான். பணம் பேசுது. என்ன பேசுதுன்னா, நீ கொஞ்சம் என்ன வச்சுக்கடா, நீ கொஞ்சம் வச்சுக்க, நீ வாட்டுக்கு அவன்கிட்ட கொண்டு நீ முழுவதுமாக ஒப்பு கொடுத்து அவன் எல்லாத்தையும் தூத்தரிச்சு என்ன செஞ்சிருவான், புத்தாம் பொதுவாக வச்சு நாளைக்கு உன்னைய வெண்ணலையா விட்டுருவான்னு சொல்லி என்ன பேசுனதோ தெரியல. அதுக்கு இருதயத்தில் இடம் கொடுத்தான். இருதயத்தில் இடம் கொடுத்துட்டு ரைட்டு நான் சொல்கிறேன், உனக்குன்னு ஒரு பகுதியை எடுத்து வச்சுக்கோ, வச்சுக்கிட்டு கொண்டு வந்து தர்றேன், கிரயத்தின் தொகை இவ்வளவுக்கு தானே விட்டுருக்கேன், இல்லை நாங்கள் பாதி எடுத்து வச்சுருக்கோம் சொல்லிட வேண்டியதானே. இங்கே சொல்றாரு, பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவர்கிட்டயே பொய் சொல்றாங்க. நான் அப்படி பாஸ்டர், நான் இப்படி பாஸ்டர். இவர் பாஸ்டர்கிட்ட பேசினாங்களா, அவர் அப்போஸ்தலனாகிய பேதுருட்ட பேசினாங்களா, பரிசுத்தாவிட்ட பேசினாங்களா? அந்த இடத்துல யார்கிட்ட பொய் சொன்னாங்க? பேதுருட்டத்தையும் பொய் சொன்னாங்க. அவர் யார்கிட்ட பொய் சொன்னதாக அவர் சொல்றாரு? அப்படின்னா ஊழியக்காரன்ட்ட பொய் சொல்றதும் தேவனிடத்துல பொய் சொல்றதும் ஒண்ணுதான். அல்லேலூயா. தேவன் வைத்த, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரன்ட்ட பொய் சொன்னாலும் தேவனிடத்துல பொய் சொன்னாலும் ஆண்டவர் சரிசமமாத்தே. ஆண்டவரை மதிக்கிறதும் ஆண்டவருடைய ஊழியக்காரனை மதிக்கிறதும் என்ன சொல்ல மாட்டேங்க ஒண்ணுமே. ஆண்டவர் அத்தன் சொன்ன ஆண்டவருடைய வெளிப்பாடுனால அவர் சொல்றாரு, நீ பரிசுத்த ஆவியினிடத்துல பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை. எங்க அங்க சாத்தான் வந்தான்? சாத்தான் அங்க எங்க வந்தான்? அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஒன்று என்னை சேவித்து அவனை அசட்டை பண்ணுவீர்கள், அல்லது என்னை அசட்டை பண்ணி அவனை சேவிப்பீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப இந்த 2 மாஸ்டர் வந்துட்டாங்க. ஒன்னு கர்த்தர் ஆண்டு கொண்டிருக்கிற கர்த்தர், இன்னொன்று அவன் வாழ்க்கையில வித்த உடனே வருகிற பெருந்தொகை. அது ஆளுவதற்கு இடம் கொடுத்தவனே சாத்தான் எப்பொழுதுமே பணத்தின் மூலம் இருதயத்தை வஞ்சிக்கிறவன். அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தான் சும்மா நேரடியா கொம்பு முளைச்சிட்டு உன்னைய பல்ல கட்டிக்கிட்டு என்ன செய்ய மாட்டான். சாத்தான் நேரடியா வந்தா உங்களை ஒருத்தரையும் ஜெயிக்க முடியாதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஆமென். பிசாசு உங்களை மேற்கொள்ளவே, ஏன்னா பிசாசுக்கு கீழ்ப்படிய கூடாதுன்னு நமக்கு தெரியும். அதனால அவன் தந்திரமா வர்றான் பாருங்க. நம்மகிட்ட இருக்கிறத வச்சு வஞ்சிப்பான். சொல்லுங்க. நம்ம இடத்துல இருக்கிறத வச்சு நம்மளை வஞ்சிப்பான். என்னன்னா உன்கிட்ட தானே இருக்கு, நீ வச்சுக்க. அது மேல இருதயத்தை என்ன செய்ய? இருதயத்தை அதால நிரப்பு.
ஆண்டவர் சொல்லுவோம், நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்கணும். என்ன சொல்றாரு? கொஞ்சம் கொஞ்சம் நோ 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 பரிசுத்தம்னா பூரண பரிசுத்தமாக மாறினதுக்கு அப்புறம் தான் பரலோகத்துக்குள்ள இடம். ஆமென்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு நம்ம விட்டு கொடுத்து அவர் சொல்கிறத கேட்டு இருந்தோம்னா ஒரு முக்காவாசி தான் ஏன் ஆயிருக்கு அப்படி வச்சுக்கோங்க. ஒரு பேருக்காக ஒரு கிணறு இப்போ என்ன செஞ்சுருக்கோம், தாண்டி இருக்கிறோம். ஆண்டவர் வந்துட்டார் அல்லது மரணம் முந்திருச்சு அப்படின்னா அது அவர் பொறுப்பு. சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய பேர் இங்கே இல்லை, கவனிங்க. ஒரு கிணறு மாதிரி தாண்டி இருக்கு, பாதி தான் இருக்கு. ஆண்டவரே, நீ உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய விருப்பத்தின்படி நான் முழுவதும் பரிசுத்தமாக விரும்புகிறேன் அப்படின்னா கடைசியாக கூட கடையா போட்டு கூட கண்ணீர் வடிக்க வச்சு கூட முழுவதும் பரிசுத்தமாகி தூக்கிட்டு போயிடுவார். எத்தனை பேருக்கு அப்படி கடைசியாக கடையா போட்டு கண்ணீர் வடிக்க வச்சு கொண்டு போகணும்னு ஆசை இருக்கு? அட பாவி மனுஷா, போனமா இருந்தேன், நீ என்ன செஞ்ச? சாவுன்னு பேசினேன். இந்த வாரம் என்ன இப்படி பேசுகிற? நான் சொல்கிறேன், நீ இந்த உலகத்தில் 10 வருஷம் கடையா கிடந்து நாரி நக்கழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, பரலோகத்துக்குள்ளே போயிடுவேன். பொக்குன்னு போய் கப்புன்னு நரகத்துக்குள்ளே குதிச்சா கண்ணை திறந்து அங்கே நரகம் தெரியுது. எப்படி இருக்கும்? வெளியே வர முடியாது. ஒரே வாழ்க்கை, ஒரே தரந்தான். ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்தில் சாகிறதுக்கு முன்னாடி என்ன பாடனாலும் பட்டு பரிசுத்தம் அடைஞ்சிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டுட்டு அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என்ன பாடுனாலும் படுத்திக்கங்க, நான் கண்ணை மூடும் போது பரிசுத்தமாகி உங்கள் சமூகத்துக்கு என்ன செஞ்சிடணும்? ஆமேனே வர மாட்டேங்குது. நாங்கள் சுகபோகத்தை தான் பாஸ்டர் எப்பயுமே ஜெபம் பண்ணுவான். ஆண்டவரே, எந்த பிரச்சனையும் வந்துடப்படாதுப்பா, எந்த நோயும் வந்துடப்படாதுப்பா, இனி எந்த இதுவும் தீண்டிடப்படாதுப்பா, எப்பயும் அப்படியே சுகமோ கொண்டு போய் சுகமோ மறித்து சுகமோ இனியை கொண்டு போய் பரலோகத்தில் அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சுக்கோங்கன்னா அப்படின்னு ஊதிடுவார். பாரு, அங்கே போய் விழுந்துருவீங்க, ஜாக்கிரதை. இங்கே வச்சு உன்னை புடமிட்டு உன்னை பரிசுத்தப்படுத்தி அவருக்கு ஏற்ற தன்மை உனக்குள்ள இங்க வராட்டி அங்க போய் வராது. அங்கே போய் நார் அடிச்சிருவேன். ஆமென்னு சொல்லுங்க. அங்க தங்க வீதி என்னது? இங்கேயே ஐயோ தங்கத்தை பார்த்த உடனே இருதயமெல்லாம் அப்படிங்கண்ணா விளங்குமா? அது உன்னைய கொண்டு போனா சுருட்டி மடக்கி தங்கமையில் வித்துருவேன். ஆமென்னு சொல்லுங்களேன். இங்கேயே எல்லா ஆசையும் வெறுத்துற வைப்பாரு, பரிசுத்தப்படுத்துவார். ஆமென்னு சொல்லுங்க. ஒவ்வொரு நடக்கையிலையும் ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் பரிசுத்தம் இருக்கான்னு செக் பண்ணுங்க. பரிசுத்தமாக நடக்கிறேன்னா, தேவன் விரும்புகிற பரிசுத்தம் எனக்குள்ள வருதா? ஆண்டவர் என்னில் சந்தோஷமாக இருக்கிறாரா? நான் பேசுறதுல, பார்க்கறதுல, நடக்கிறதுல, வாழ்றதுல, உழைக்கிறதுல, கொடுக்கறதுல கர்த்தர் சந்தோஷப்படுறாரா? கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறனா? ஆண்டவர் பார்த்து நல்லது உண்மையும் உத்தமமானவனேன்னு சொல்றாரா? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தவராக இருப்பீர்களாக. நம்ம சேவிக்கிற ஆண்டவர் 2 முண்டாட்டிக்காரது கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சேவிக்கிற ஆண்டவர் 3 முண்டாட்டிக்காரது கிடையாது. இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சிருக்கிறவர் கிடையாது. அவர் பூரண பரிசுத்தர். ஆமென்னு சொல்லுங்களேன். அவர் நீதியினால் பரிசுத்தராய் விளங்குகிறார், அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவரிடத்துல அநீதி செல்லாது, அவரிடத்துல அநியாயம் செல்லாது, அவரிடத்துல முறைகேடு செல்லாது, அவரிடத்துல மாய்மாலம் செல்லாது. அவர்கிட்ட போய் பொய் சொல்லி தப்ப முடியவே முடியாது. செஞ்சுட்டு இல்லைன்னு சொல்லி மனுஷன்ட்ட மாத்திர பொய் சொல்லிடலாம், ஊழியக்காரன்ட்ட பொய் சொல்லிடலாம், ஆனால் கர்த்தர்ட்ட சொல்ல முடியாது. நான் செய்யறதுல பரிசுத்தம் காணப்படணும். ஆமென்னு சொல்லுங்களேன். வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம். உன் வாழ்க்கை பரிசுத்தமாக, என் இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும், என் நடக்க பரிசுத்தமாக இருக்கணும், என் பார்வை பரிசுத்தமாக இருக்கணும், என் பேச்சு பரிசுத்தமாக இருக்கணும், என் ஜீவியம் பரிசுத்தம் அடையணும். ஆமென்னு சொல்லுங்களேன். நாளுக்கு நாள் பரிசுத்தமாக இருக்கிறவன்
நான் ஆண்டவர் கிருபையில் எந்த இதுவும் செய்யலைங்க, அப்புறம் இன்னும் பரிசுத்தமாக. ஆண்டவர் போதும்னு சொல்லலை. நீ பரிசுத்தம் ஆயிட்ட அப்படின்னா, தகுதி ஆயிட்ட அப்படின்னா, பூரணம் ஆயிட்டேன்னா உன்னை கொண்டு போயிடுவார்னு அர்த்தம். அது வரைக்கும் பரிசுத்தப்படலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் வரும் பொழுது ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போமா? எனக்கு ஞாபகப்படுத்துகிறார், நான் நினைக்கல. இந்த வசனத்தை மட்டும் வாசி. 1 யோவான் 3:2. 1 யோவான் 3:2 வாசிமா. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்பொழுது இப்பொழுது எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று நமக்கு தெரியல, வெளிப்படல. ஆனாலும் அவர் வெளிப்படும் போது அல்லது அவர் வரும்போது அல்லது நான் அவரை சந்திக்கும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால், அவர் இருக்கிற வண்ணம் எப்படிப்பட்டவர்? நான் பரிசுத்தர். ஆமென். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்தத்தில் பயங்கரமானவர். அவர் இருக்கிற வண்ணமாகவே அந்த பரிசுத்த தெய்வத்தை நாம் தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அது என்னங்க அவருக்கு ஒப்பாய் இருப்போம்னா என்ன அர்த்தம்? அவர் பரிசுத்தத்தில் பயங்கரமானவராய் இருக்கிறார். அவர் விரும்புகிற பரிசுத்தத்திலே தான் நான் அவரை போய் சந்திக்க ஒப்பாய். சொல்லுங்க, ஒப்பாய்னா ஒத்து அப்படி சொல்லுங்க. ஒத்து, அவருக்கு ஒத்தவனா இருந்தாத்தே அவரை போய் தரிசிக்க முடியும். அதைத்தான் எபிரேயர் 12:14 வாசிச்சோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே. அல்லேலூயா. உங்களை நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல்லையும் செக் பண்ணுங்க. நான் செய்யறது தேவனுக்கு உகந்ததா? பரிசுத்தமா இருக்குதா? நான் பரிசுத்தமா வாழ்றேனா? நான் பரிசுத்தமான வழியில நடக்கிறேனா? பரிசுத்தமான வார்த்தையை பரிசுத்தமா இருக்கிறதுக்கு தக்கன பேசுறேனா? பரிசுத்தமாகிறதுக்கு தக்கதாக பேசுகிறேனா? இல்லை, என் வாழ்க்கை இன்னும் கரப்ட் ஆகிக்கிட்டே, இன்னும் அசுத்தமாகிக்கிட்டே, இன்னும் பாவத்தில் நிரம்பிக்கிட்டே இருக்குதான்னு பாருங்க. யாருக்கும் நட்டம் கிடையாது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. நான் இன்னும் அப்படித்தான் போய் பேசுவேன், நான் இன்னும் அப்படித்தான் தாறுமாறா பேசுவேன். பேசு, நீதான் நரகத்துக்கு போற. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் கிருபையின் நாட்களை கொடுத்திருக்கிறார். கூட இருந்து தப்பு, இப்படி நடக்காதடா, இப்படி பேசாதடா, இப்படி செய்யாதடா சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இதே அனுக்கிரக காலம். ஆமென் சொல்லுங்களேன். இதே கிருபையின் காலம். என்னன்னா, நீ அழிஞ்சு போயிடாதபடி, நீ நரகத்துக்கு போயிடாதபடி உனக்கு கிருபை மேல கிருபை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். மாறு, விட்டு, இவெல்லாம் செஞ்சிருக்காங்க பாரு, மாட்டிக்கிட்டாங்க பாரு, நீ மாட்டிக்கிடாத. ஆமென் சொல்லுங்களேன். எதுக்கு இவ்வளவு எழுதி கொடுத்துருக்காரு நினைக்கிறீங்க? இந்த மாதிரிலாம் நீ நடந்து கெட்டு போயிடாதப்பா. ஆமென் சொல்லுங்களேன். நல்லாதே நடந்துக்கிட்டு இருந்தாங்க. சின்ன பணாசை வந்த உடனே சித்து பணாம்ப்பா, நரகத்துக்கு போயிட்டான்ப்பா, என் தண்டனை வந்துருச்சப்பா, நீ அப்படி செஞ்சிடாதப்பா. ஆமென் சொல்லுங்களேன். எந்த நேரத்திலையும் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 99% தேறி 99வது 100வது இடத்துல ஃபெயில் ஆகி கீழே விழுகிறதும் கடைசி நேரத்தில். ஒரு தேவ ஊழியரை பற்றி நான் சொல்லி அப்படி முடிக்கிறேன். திருநெல்வேலியில் 1980 அனுசரித்து சொல்கிறேன் நான் சொல்கிறது. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களில் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பாலாசிர் லாரி அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். யாருக்காவது தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாலாசிர் லாரி அப்படிங்கிறவர், அவருடைய கூட்டங்கள், அவர் நல்ல ஒரு ஊழியக்காரர், சுவிசேஷ ஊழியக்காரர். அவர் வந்து நின்னார்னா பேயெல்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடும். கூட்டம் நடந்தா பயங்கர அற்புதம் நடக்கும். அப்படி கர்ச்சிப்பை எடுத்து அப்படின்னாருனா பேய் அலறிக்கிட்டு போகும். வெறும் கர்ச்சிப்பை, மூக்கு தொடச்ச கர்ச்சிப்பை. அப்படிப்பட்ட ஆளு. தேவன் அவரை வல்லமையா கையில் எடுத்து பயன்படுத்தினார். ஆமென். கர்த்தருடைய பயங்கரமான பாலாசிர் லாரினா அவ்வளவு வல்லமையான ஊழியக்காரர்.
கொஞ்ச நாள் அவரை ஆண்டவர் நல்லா பயன்படுத்தி உச்சியில் போன உடனே அவருக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த பெருமையின் ஆவி உள்ள வந்துடுச்சு மலை. கடைசியில் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் சாகும்போது அவருடைய நிலைமை என்ன தெரியுமா? கவனிக்கிறீங்களா? ரொம்ப முக்கியமானதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், கவனிங்க. அந்த பாலாசீர் லாரி அப்படி ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது கடைசியில் என்ன சொன்னார்? கிறிஸ்துவும் கிருஷ்ணனும் ஒன்று அப்படின்னாரு. கடைசியில் நானே கிறிஸ்துட்டார். நான் எதுக்கு சொல்றேன்னா, தேவன் அவரை வல்லமையோய் அநேகருக்கு பயன்படுத்த முதற்கொண்டு செய்து கொண்டிருந்தார். வாழ்வின் கடைசி வரைக்கும் அவர் கர்த்தருடைய கரத்தில் தாழ்மையா இல்லை. ஊடாலேயே ஒரு பெருமைக்கு என்ன செஞ்சிட்டாரு? இடம் கொடுத்து கடைசியில் என்னன்னா, கிறிஸ்துவும் ஒண்ணுதான் கிருஷ்ணனும் ஒண்ணுதான், நான் தான் கிறிஸ்துன்னு சொன்ன உடனே ஆள் அவுட்டு. இதுக்கு மேலே இவனை வச்சிருந்தா சரியா வரான்னு தூக்கிட்டார் ஆண்டவர். பெருமை உள்ளவனுக்கு நானே கிறிஸ்து அப்படின்னு சொல்றது யாரு? நானே கிறிஸ்து அப்படின்னு சொல்றது யாரு தெரியுமா? அந்தி கிறிஸ்து, தேவனுக்கு எதிர்ப்பாளன். அந்தி கிறிஸ்துவின் ஆவி உள்ள வந்துருச்சு. கடைசின தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட மனுஷங்க யூடியூப்ல முதற்கொண்டு நீங்க பாலாசீர் லாரின்னு போட்டு பாருங்க, வந்துடும். பாலாசீர் லாரி தமிழ்லயே இருக்குது, ஷார்ட்ஸ்ல இருக்குது. அப்படி வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட மனுஷன். முழு பரிசுத்தம் நமக்குள்ள வரணும், தாழ்மை வரணும். ஆமென் சொல்லுங்களேன். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் பரிசுத்தத்தில் வளரணும். கர்த்தரை தரிசிக்கும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம், அவருக்கு ஒப்பாய் இருப்போம். ஆமென் சொல்லுங்களேன். அவர் இருக்கிற வண்ணமாகத்தான் பார்க்க போறோம். ஆனா எப்படி யாரு பார்ப்பான்னா, அவருக்கு ஒப்பாய் இருக்கிறவன் மட்டும்தான் பார்ப்பான். அவர் தன்னை மாற்றிக்கிட மாட்டார். அவர் பரிசுத்தத்தில் பயங்கரமானவர். அவர் இருக்கிறது மாதிரி பார்க்க போறோம். யாரு பார்க்க போறோம்னா, அவரை மாதிரி மாறினவன் பார்க்க போறான், அவரை மாதிரி மாற விரும்புறவன் பார்க்க போறான். பரிசுத்தத்தில் நாளுக்கு நாள் வாஞ்சை உள்ளவன் பார்க்க போகிறான். அல்லேலூயா. அப்படியே ஜெபம் பண்ணுவோம். எழும்பி நின்று ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக, பரிசுத்தராய் இருப்பீர்களாக. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறாரு, அல்லது ஆண்டவர் உங்களோட பேசுறாரு, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்காரு, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாருன்னா நீ இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். உன் கண்ணு ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்கணும். உன் சிநேகம் கர்த்தரோட இருக்கணும். கர்த்தர் உன் கூட இருக்கிறதுனால காரியம் நடக்கும். காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ காலி ஆயிடக்கூடாது. ஜாக்கிரதை. ஆண்டவர் ஒன்னை இழக்க விரும்பல. அல்லேலூயா. ஆண்டவரே, நான் இந்த உலகத்துல எதை செஞ்சாலும் செய்யாட்டாலும் என் வாழ்க்கை, என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரம் பரிசுத்தமா இருக்கணும். ஆண்டவரே சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தமா மாறணும். கொஞ்சம் சொல்லுங்களேன் தேவ சமூகத்துல. ஒவ்வொருவரும் சத்தம் உயர்த்தாட்டாலும் பரவாயில்ல, ஒவ்வொருவரும் வாய் திறந்து சொல்லுங்க, நான் பரிசுத்தமாவதே தேவனுடைய சித்தம். தெசலோனிக்கேயர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்ப தேவ சித்தம் என்னங்க? நீங்க பரிசுத்தம் அடையணும். அதுக்குத்தான் உங்களுக்கு உபத்திரவம், அதுக்குத்தான் உங்களுக்கு போராட்டம், அதுக்குத்தான் உங்களுக்கு காத்திருத்தல், வசனம், பிராக்டிஸ் எல்லாம் கர்த்தர் கொடுக்கிற. எதுக்கு? நான் பரிசுத்தம் அடையணும். சொல்லுங்க ஆண்டவரே, நான் எதுல தவறி இருக்கிறேன்னு இன்னைக்கு எனக்கு உணர்த்துறீங்களோ அதை நான் விட்டு விடுகிறேன் அப்பா. சொல்லுங்க ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாததை நான் இனி செய்யாம, உங்க பரிசுத்தத்துக்கு பங்கம் வராம, நீங்க என் கூட இருக்கிறீங்களே அந்த பரிசுத்த தேவனுக்கு ஒரு பங்கம் வராம, ஒரு அசிங்கம் வராம, ஆண்டவரே உங்க நாமத்தை நான் கேவலப்படுத்தாம
உங்களுக்கு தக்க பரிசுத்தனை நான் மாற என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. சொல்லுங்க பார்க்கலாம், உங்க நேரத்தை பரிசுத்தருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? உங்களுக்கு இருக்கிற நேரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? உங்களுக்கு இருக்கிற எல்லாத்தையும் கர்த்தர் கையில ஒப்பு கொடுப்பீங்களா? உங்களுக்காக அவர் தன்னையே முழுவதும் ஒப்பு கொடுத்தார்ல, உங்களுக்காக அவர் தன்னுடைய எல்லா ரத்தத்தையும் சிந்தினார்ல, அவருக்காக உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? உங்களை பரிசுத்தம் அடைவதற்காக, உங்களை தேவ ராஜ்யத்துல நிறுத்துவதற்காக. ஹல்லேலூயா. Thank you, Jesus. Hallelujah. தோடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே. ஆசை இருக்கா? இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. உம்மை காண வேண்டுமானால் நான் உம்மை போல மாறணும். தோடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, ஒன்னில் என்னை நான் காணணும் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. நான் அவரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லும்போது, உம்மை பார்க்கணும் ஆண்டவரே, என் கண்ணை தொடுங்க ஆண்டவரே, நான் உங்களை பார்க்கணும்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன்னில் நான் என்னை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் நான் உனக்குள் வந்திருக்கிறேன். உனக்குள்ள நான் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? உனக்குள்ள என்ன நான் பார்க்கணும். ஹல்லேலூயா. விரும்புறீங்களா? உங்களுக்குள்ள இயேசு எதுக்கு வந்திருக்காரு தெரியுமா? உங்களோட இயேசு எதற்கு இருக்கிறார் தெரியுமா? உங்க வாழ்க்கை இயேசுவை பிரதிபலிக்கணும், பரிசுத்தமா மாறணும். உங்களை பார்க்கிறவங்க பரிசுத்த நடக்கைய பார்க்கணும். விரும்புறீங்களா? தோடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. தொடும் என் காதுகளை, தொடும் என் காதுகளை, உம் குரல் கேட்க வேண்டுமே. இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. உங்க குரலை கேட்கணும், உங்க முகத்தை பார்க்கணும். அதற்கு ஏற்ற பரிசுத்தம் எனக்குள்ள நாளுக்கு நாள் பெருகுவதாக. சொல்லுங்க, நாளுக்கு நாள் என் பரிசுத்த நடக்கை வளருவதாக, என் பரிசுத்த ஜீவியம் பரிசுத்தமாக்கப்படுவதாக. எனக்குள்ள நீங்க உணர்த்துற தவறுகளை எல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நான் அதை சரிப்படுத்த, அதை விட்டுவிட, அதை கீழ்ப்படிய
எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னை பரிசுத்தப்படுத்துகிறவர் நீங்க தான். உங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர் கர்த்தர். உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறவர் கர்த்தர். உன்னோடு எச்சரித்துக் கொண்டிருக்கிறவர் கர்த்தர். உன் கண்ணு உனக்கு பரிசுத்த குலைச்சலை உண்டாக்கினா அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் கை கர்த்தருடைய பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணினா அதை தரித்து எறிந்து போடு. அப்படி சொன்னவர் சொல்றாரு, நான் உன்னை பரிசுத்தமாக்குகிறவர். ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்த தான் விரும்புறார். ஹல்லேலூயா. என்னால முடியல ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து நான் விடுபட முடியல, இந்த தவறான காரியத்திலிருந்து என்னால விடுபட முடியலன்னு சொல்லி நீ அவரிடத்துல உன்னை ஒப்பு கொடுத்தேனா, அவர் உன்னை தூக்கி எடுத்து உன்னை கண்மலை மேல் நிறுத்தி உன் பாதங்களை செவ்வையாய் அடிகளை உறுதிப்படுத்தி உன்னை செவ்வையான வழியில நடத்த அவர் போதுமானவர். ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செவ்வையான பாதையில நடத்துவீராக. ஆண்டவரே என்னை செவ்வையான பாதையில நடத்துவீராக. நான் உம்மை போல பரிசுத்தமாய் மாற விரும்புகிறேன். எந்த அளவுக்கு அசுத்தமா இருந்தாலும் கவலை இல்லை. இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட முடியாத அசுத்தம் ஒன்று இல்லை. அவரால் கழுவ முடியாத பாவி ஒருத்தர் இல்லை. அவரால் தூக்கி எடுக்க முடியாத ஆள ஒண்ணும் இல்லை. உன்னை எந்த இடத்துக்கும் வந்து தூக்கி எடுக்க ஆண்டவர் ரெடியா இருக்கிறார். கையை கொடுக்கிறியா? உளையான சேற்றிலிருந்து அவனை தூக்கி எடுத்து அவனுடைய பாதங்களை கண்மலையின் மேல உறுதிப்படுத்துகிற தேவன். பரிசுத்தமா நடக்க வச்சு காட்டுவாரு. உன்னை பரிசுத்தமா வாழ வச்சு காட்ட அவர் போதுமானவராய் இருக்கிறாரு. உனக்கு தன்னுடைய பரிசுத்த வல்லமையை தந்து பாவத்தை மேற்கொள்ள முடியாத இடத்துல பரிசுத்தமா வாழ்ந்து சாட்சியா நிக்க அவர் உனக்கு பலன் தருவார். வாஞ்ச வரட்டும். கண்ணு எது மேலே பரவுதா, அப்படி கண்ணு அப்படி பாயுதா, அப்படி கண்ணு எது நல்லா இருக்குன்னு பாக்குதா, கர்த்தரை நோக்கி சொல்லி, ஆண்டவரே என் கண்ணிலே பரிசுத்தம் உண்டாகட்டும், என் கண்ணின் பார்வையில பரிசுத்தம் உண்டாகட்டும், என் கண்ணு இச்சிக்கிறதெல்லாம் செய்யக்கூடாதப்பா, நான் உண்மை பார்க்கணும், தொடுங்கப்பா கண்ணை சொல்லுங்க. கர்த்தர் உங்களை மாற்றுவார். உன் பார்வை மாறும், உன் சிந்தை மாறும், உன் வாழ்வு மாறும். நீ பரிசுத்தமாய் மாறுவாய். பரிசுத்தரை பரிசுத்தத்தோடு எதிர்கொள்ளும்படியாக அவருடைய சாயலாய் மாறும்படியாகத்தான் உங்களை என்னை அவர் சேர்த்து வைத்திருக்கிறார், கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் அவர் சமூகத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஜீசஸ். நன்றி அப்பா. நீங்க எப்படி பரிசுத்தமா இந்த உலகத்துல வாழ்ந்தீங்களோ, பாவம் நிறைந்த உலகத்துல எப்படி நீங்க தூயவரா வாழ்ந்தீங்களோ, அதுபோல நாங்களும் வாழணும்னு எதிர்பார்க்கிற உங்க அன்புக்காக ஸ்தோத்திரம். அதற்கு எங்களுக்கு உதவி செய்ய உங்களுடைய பரிசுத்த ஆவியை நீங்க தாராளமா ஏராளமா எங்க மேல புரிந்தருளுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, நீ பரிசுத்தமா வாழ்றதுக்காகத்தான் என் பரிசுத்த ஆவியவே உனக்குள்ள அனுப்புறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நீ பரிசுத்தமா வாழ்றதுக்குத்தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் உன்னை நிரப்பி 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 தன்னுடைய பரிசுத்தத்துக்கு நீங்க பங்குள்ளவர்களாகும்படி தான் அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். உங்களை என்னை அழைச்சது எதுக்கு தெரியுமா? அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களா மாற. ஹல்லேலூயா. அசுத்தத்துக்கு இல்ல, அசுத்தத்துல கிடந்த நம்மை அவருடைய திவ்ய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாகும்படி அழைக்கப்பட்ட பரிசுத்த சகோதரரே, உங்களை என்னையும் கர்த்தர் பார்த்து பரிசுத்த சகோதரரேன்னு கூப்பிடுறாரு. நீ உன்னை அசுத்தத்திலேயே விட்டு கொடுக்கிறது என்ன? கைய உதறி விட்டு எழும்பு, தூசிய உதறி விட்டு எழும்பு,
கண்ணை கர்த்தர் பக்கம் பதி, வசனத்தின் பக்கம் பதி, தெய்வீகத்தின் பக்கம் பதி. சீரியலும் சினிமாவும் உன்னை சீரழிக்கும். கிரிக்கெட்டு கேம் உன்னை கிறுக்கு பிடிக்க வைக்கும். கர்த்தர் உன்னை புத்திய தெளிய வைப்பார். அவரை பார்ப்ப நீ, அவரை பார்க்கணும் நீ, அவரோட உறவாடணும் நீ. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவீங்களா? தோடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. தோடும் என் கண்களையே சத்தமா உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மையே நான். தொடும் என் காதுகளை, தொடும் என் காதுகளை, உன் குரல் கேட்க வேண்டுமே. ஒவ்வொரு நாள் சத்தமா இயேசுவே உம் குரலை தொடும் என் காதுகளை, உன் குரல் கேட்க வேண்டுமே, இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே, இயேசுவே உம்மை போல் என்னை மாற்றுமே. தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே, இயேசுவே உம்மை போல் என்னை மாற்றுமே. அன்பு தகப்பனே, உங்க தொடுதலுக்காக ஸ்தோத்திரம். உங்க தொடுதல் எங்களை உம்மை போல மாற்ற போதுமானதாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீ பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்கள் எங்கள் எல்லா நடக்கையிலும் பரிசுத்தமாய் மாறும்படியாக இன்றைய தினத்தில் ஒரு அழைப்பை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்மோடு நடந்து உங்க பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறும்படி எங்களை முன்குறித்த அன்புக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கிருபை கொடுத்த நடத்துங்க. உங்க அன்பு கரம் ஒவ்வொருவரையும் அரவணைத்து நடத்தி சென்று அந்த பரிசுத்தத்துக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாகி அந்த பரிசுத்த தேவனை பரிசுத்தத்திலே நாங்கள் தரிசிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும். அருமை இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. Praise the Lord.